அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. இப்போது 6ஆம் இடத்துல ரோகச்சனி அப்படிங்கிற அமைப்பில் அமர்றாரு. இப்போ என்ன நற்பலன்கள்லாம் தராரு அப்படிங்கலாம் இது பெருசாக இதுவரையிலும் யாராலும் பேசப்படலை அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சனி பகவான் எங்கெங்கே அமரும் பொழுது என்னென்ன நற்பலன் அப்படிங்கிறத பற்றி 12 ராசிகளையும் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரே வீடியோவாக கொடுக்கறது தான் எங்களுடைய திட்டமிடுதல். அதனால் இப்போ 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது என்ன நற்பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் ரோகச்சனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய காலம் அப்படிங்கலாம். பொதுவாக இங்கே சனி பகவான் வந்துருச்சுனாவே ஒரு அருமையான விஷயம்னே சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏங்க 6 ருணரோக சத்துருஸ்தானம் தானே, எதிரி வம்பு வழக்கு நோய் நொடி இது தானே. அப்போ ஏற்கனவே சனி பகவான் எல்லாமே கெட்டதாக தான் தருவார், கெட்டதாக தான் செய்வார், நல்லதே செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. இப்போ 6ஆம் இடத்துல வரும் பொழுது எப்படி இவர் நல்லதை செஞ்சிருவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னம்னா, கண்டிப்பாக சனி அமரும் இடங்களை கெடுப்பார். அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்துல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, வம்பு வழக்கு எதிரி நோய் இதையெல்லாம் கெடுப்பார். அப்போ இன்னொரு நல்ல விஷயமும் இங்கே தான் இருக்குது, வேலை அப்படிங்கிற நல்ல விஷயம், அதையும் கெடுப்பார். ஆனால் கண்டிப்பாக கெடுப்பார். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடங்களுக்கு அந்த வேலையை கெடுப்பாருங்கிறதுனால ரொம்ப பயந்துக்கிறோம். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பான விஷயங்கள் என்ன, இதுவரை வழக்குகள் இருந்ததா கண்டிப்பாக வெற்றி அடையலாம், வம்புகள் இருந்ததா அதிலிருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம், எதிரிகள் இருந்தாங்களா கண்டிப்பாக எதிரிகள் உங்களை கண்டு தூரம் ஒதுங்கி நிற்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளே உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னு கேட்டோம்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக இருக்கின்ற வம்பு வழக்குகளை தீர்த்து வச்சிருவார் அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும். அப்போது இவர் 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. அப்போ எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய 3ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த இடங்களும் கெடும் இல்லைங்களா. 8ஆம் இடம் கெடுதுன்னா என்ன விஷயம், அப்போ 8ன்னா கடன், கண்டம், அசிங்கம், அவமானம், இந்த விஷயங்கள்லாம் கெட்டு போயிடுது இல்லைங்களா. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக கடன் தீரும், உங்களுக்கு வர இருக்கிற கண்டம் கண்டிப்பாக விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது நாள் வரையிலும் நீங்கள் பட்டு வந்த அசிங்கம் அவமானம் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த 3ஆம் பார்வையால் இங்கே பார்க்கும் பொழுது மிகச் சிறப்பான நன்மைகள் தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும்
இங்கே தான் திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 8 அப்படின்னு சொல்லலாம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்குமா சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா, அவர் பார்க்குற இடங்களை வந்து பொதுவாக கெடுக்க தானங்க செய்வார். அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அதிர்ஷ்டங்களை நம்பி பின்னாடி போயிடாதீங்க, பெரிய தோல்விகளை சந்திச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு இடமும் இங்கே இருக்குது. அவர் பார்க்கக்கூடியது 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்கின்றது உங்களுடைய உயிர் காரகத்துவம். அப்படிங்கிறனால வண்டி வாகனங்களை போகும்பொழுது கண்டிப்பாக கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ஆயுள் பலனை கெடுப்பார், பார்த்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு மாறான சில கருத்துக்கள் தான் எங்களுடைய ஆய்வின்படி, நாங்கள் இதுவரையிலும் ஜாதகத்தை பண்ண ஆய்வின்படி அதற்கான மாறான கருத்துக்கள் தான் கிடச்சிருக்கு. அதனால் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருகின்ற கண்டங்கள் விலகி போனாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பான விஷயம். அதனால் உயிர்காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்காங்க அப்படிங்களா. அடுத்ததாக தன்னுடைய 7ஆம் பார்வையால் அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அயன சயன போகத்தை கெடுத்துருவார். நிம்மதியான தூக்கம் இருக்காது, இப்போ நிம்மதியான தாம்பத்தியம் கூட இருக்காது. ஏன்னா கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் அதானே. இதெல்லாம் போயிருமே, எப்படி எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னம்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 7ஆம் பார்வை இவருக்கு பலம் கம்மி. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துருவார், நிம்மதியான சந்தோஷத்தையும் கொடுத்துருவார். பெரிய அளவில் விரைய செலவுகளையும் கொடுக்கறது இல்லை, உங்களுடைய கட்டில் சுகத்தையும் பெரிய அளவில் பாதிக்க வைக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுக்கலாம் தேவையில்லை. ஏன்னா அவருடைய 7ஆம் பார்வைக்கு ஒரு 30% தான் பலம். அதனால் நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அயன சயன போகம், கட்டில் சுகம், விரயம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெருசாக கவலைப்பட்டுக்கலாம் தேவையில்லை. அடுத்ததாக தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது என்னெல்லாம் நடக்கும்? அங்கேயும் கெடுப்பார் இல்லைங்களா, உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சியில் சிக்கலை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இளைய சகோதர உறவுகளில் வம்பு வழக்குகளை கொண்டாந்து நிறுத்துவார். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விரயங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருவார். உங்களுடைய வெற்றிகளை தட்டி பறிக்க பார்ப்பார். அப்படிங்கிறதுனால இந்த 10ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான். அதனால் நீங்கள் இந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ இதற்கான வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல அவர் அமர்ந்திருக்கும் பொழுதே சொல்லிட்டோம் இல்லைங்களா, எதிரி வம்பு வழக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. கண்டிப்பாக எதிரிகள் வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலம்தான், முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்சிடும். அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வம்புகளை நீங்கள் செஞ்சிடக்கூடாது, கஷ்டங்களை செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி வருமானம் அதன் மூலமாக கிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா. நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த முன்னேற்றத்திற்காக திட்டமிட்டுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நிறுவனங்களில் மேல் பதவிக்கு விருப்பப்பட்டிருக்கிறீங்க, காத்திருக்கிறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருங்க. ஏன்னா அதில் வர சிக்கல்களை நீங்கள் பெருசுபடுத்தினீங்கன்னா அந்த முன்னேற்றம் உங்களுக்கு தடைபட்டுரும். அப்போது இங்கே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8ஆம் இடம் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருந்துட்டு இருக்கிறது தான் இதற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் பெரிய பாதிப்புலாம் உங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் பெரிய அளவில் இது பண்ணிக்க தேவையில்லை. இருந்தாலும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க, அதிகமாக ரெஸ்ட் எடுத்துக்காங்க ஓரளவுக்கு. என்ன மற்ற இடங்கள்லாம் சுறுசுறுப்பாக இருங்கன்னு சொன்னீங்க, இங்கே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவர் 7ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது தான். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ இங்கே சகோதர உறவுகளிடம் கவனமாக இருந்துக்கிறது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ தைரியமாக முன்முயற்சியோடு போகிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றியையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்துரும். அதனால் இங்கே உங்களுடைய சகோதர வழிகளில் கவனமாக இருப்பது, பயணங்கள் செல்வதில் கவனமாக இருப்பது, உங்களுடைய தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது மட்டும் இருந்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும்.